என்னோட வாழ்க்கையில் குருராயருடைய அற்புதங்களும் வழிகாட்டுதலும் இது பார்ட் 3. இருக்கிற 2 வீடியோ பார்த்தா தான் இது நல்லா உங்களுக்கு புரியும். சாப்பாடு டோக்கன் கொடுத்த அந்த குருக்கள் நேர நம்மளை ராயருடைய பிருந்தாவனத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு போனார். ஆஞ்சநேயரை வணங்கிட்டு அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியை காண்பித்தார். அசந்து போயிட்டேன். மத்வம் மடத்தில் ஒரு சிவலிங்க திருமேனியான்னு என்னம்மா சொல்கிற? ராயர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்மா. அவர் பேதமே பார்க்காதவர். அப்போ சாமிக்கிட்ட மட்டும் வேறுபாடு பார்ப்பாரா? நல்லா பாரு, ராயர் மாஞ்சாலம்மனுடைய இடத்துல அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி தாமா பிருந்தாவனஸ்தராக மாறி இருக்காரு. நீயும் இந்த வழிபாடை செய், கண்டிப்பாக உனக்கான தெளிவு கிடைக்குங்கிறார். அவர் சொன்னதை உடனே ஏற்றுக்க முடியலை. ஏன்னா எனக்கும் சிவ வழிபாட்டுக்கும் காத தூரம். அன்றைய காலகட்டத்தில் நாமெல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மீனாட்சியை தான் பார்ப்போமே ஒழிய சொக்கநாதரை இப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டேன். கூடலழகர் பெருமாள் கோயிலுக்கு போவேன், ஆப்போசிட்டில் இருக்கிற இன்மையில் நன்மை தருவாரை பார்த்தா அப்படின்னு தலையாட்டிட்டு ஓடி வந்துடுவேன். அப்படிப்பட்டவக்கிட்ட சிவலிங்க வழிபாடா அப்படின்னு யோசனை வந்தது. இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக திருப்பி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ராயரவே நினச்சி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். அதே நாள் சாயங்காலமாக இன்னொருத்தரை மீட் பண்ணுறேன். எங்கள் அம்மா தானே என் கூட வந்தாங்கன்னு சொன்னேன். எங்கள் அம்மா ஒரு ஜோல்னா பையில் அவங்களுக்கு சாப்பாட தேவையான பொருள் தண்ணியெல்லாம் வச்சுட்டு நான் பண்ணுறதை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் இவ்வளோ கூட்டம் இருக்காது, எனக்குள்ள ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும், அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ ஒரு தமிழ்காரர் எங்கள் அம்மாவை பார்த்து கேட்டிருக்காரு, நம்ம அந்த பிள்ளைய போன வாரமும் இருக்குது இந்த வாரமும் இருக்குது, என்ன தான் பிரச்சனைன்னு கேட்டோன்னே அப்போ எங்கள் அம்மா இந்த மாதிரி என் பொண்ணு விரும்பின ஒரு லைஃப் கிடைக்கலைங்க, அதுக்கு செய்வனை காரணங்கிறாங்க. செய்வனையை பற்றி எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, அதனால தான் ராயரவே நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி அந்த பிள்ளைகிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு என் கூட பேசுகிறார். ஏம்மா வீரபத்ர சுவாமின்னு இருக்கார் அனுமந்தபுரத்தில், சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு தாண்டி உள்ளே போகணும், ஒரு முறை அங்கே போயிட்டு வா, கண்டிப்பாக என்ன செய்வனாலும் போகும், வீரபத்திரரை கும்பிடுங்கிறாரு. நான் சிரிச்சுக்கிட்டு ராயர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்னு அப்பனாச்சாரியார் சொல்கிறாரு, நான் அவரை சின்சியராக கும்பிட்றேன், இடையிலலாம் யாருக்கிட்டையும் நான் டைவெர்ட் ஆக மாட்டேங்கிறேன். அப்படியே நானும் வழிபாடை மாத்திரம்னா அதை ராயரே சொல்லிட்டு போகிறாரு. எல்லாரும் எனக்கு வெளியிலேருந்து சொல்லி எனக்கு குழப்புறீங்கன்னு அவர்கிட்ட தர்க்கம் பண்ணிவிட்டு விட்ட உடனே அவர் சொல்கிறாரு, சரிம்மா அப்பனாச்சாரியார் அவதரித்த பிச்சாலையை மட்டும் போயிட்டு வா அப்படிங்கிறார். பிச்சாலை போகணும்னா அப்போல்லாம் பாலம் கிடையாது. நாங்கள் போன காலகட்டத்தில் வெள்ளத்தில் பாலம்லாம் இடிஞ்சு போயிடுது, பரிசலில் தான் போகணும். நானும் எங்கள் அம்மாவும் பரிசலை நோக்கி பயணித்தோம். அங்கே இன்னும் 2 பேரை நான் மீட் பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்க தமிழ் தெரிஞ்ச கன்னடக்காரவங்க. அவங்களும் எனக்கு சிவ வழிபாட்டை பற்றி சொன்னாங்க. இப்படி எல்லாரும் சொன்ன ஒரு விஷயத்த ராயர் எனக்குள் இருந்து சொன்னாரா, என்னுடைய வாழ்வியலை அவர் எப்படி மாற்றினாருங்கிறத அடுத்த காணொலியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.